ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சுவாமி கிட்ட கேட்ட இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்க கனவு அதுதான் இல்லையா? ஸோ என்னதான் நம்ம சின்னத்தில் எத்தனையோ டெய்லி அவங்கள பார்க்க முடிஞ்சாலும் எல்லாரோட சின்னத்தில் இருக்க ஒவ்வொரு பர்சன் கிட்ட கேட்டாலும் அட்லீஸ்ட் வெள்ளித்திரையில் ஒரு சின்ன ரோலாவது கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ சின்னத்திரை வெள்ளித்திரை அவங்களுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ், அவங்கவுங்க ப்ரொஃபஷனல் அவங்கவுங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் கிட்ட நீங்கள் இப்போது மூவி வாய்ப்பு கிடைச்சா சீரியலில் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா, எதை சூஸ் பண்ணுவீங்க, எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அப்சல்யூட்லி ஒரு ஹீரோவாக எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? அதை தான் ரொம்பவே ஓப்பனாகவும் ரொம்ப ஜென்டிலாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப கிளியராகவும் பதில் சொல்லியிருந்தார். எதை சூஸ் பண்ணுவேன் அண்ட் ஏன் அதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்றத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அப்சல்யூட்லி மூவி தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம டெய்லியுமே இவங்க நம்மளை பார்த்தாலும் நம்ம நெக்ஸ்ட் சேல் பண்ணும்போது அந்த சேல் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டாக கோவித் ஃப்ளோவில் போயிடுவாங்க. பட் இதே அவங்க மூவி பண்ணோன்னா ஒரு மூவி பண்ணாலும் அது கடைசி வரைக்கும் அது மூவியாக நிற்கும். இந்த மூவி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே அந்த ஒரு மூவி பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அது என்னமோ கரெக்டு தாங்க. ஸோ இருந்தாலும் பட் சீரியலில் நம்ம டெய்லியும் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு மூவியை அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஹோல்சமாக ஒரு 2.5 hours பார்க்கலாம். பட் அதுக்கான உழைப்பு, அதுக்கான விஷயம் டிஃப்ரென்ஸ். அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது டெய்லி பார்க்குறது. பட் அது பார்த்திங்கன்னா லைஃப் லாங் இருக்கும். ஒரு படம் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா லைஃப் லாங் அந்த படம் பேசப்படும். அதுதான் அவர் மென்ஷன் பண்ண வந்தார். பட் அதனால சீரியல் கம்மி அப்படிங்கிறத நான் சொல்ல வரலைங்க அப்படிங்கிறதையும் அங்கே மென்ஷன் பண்ணாங்க. இப்போ இந்த சீரியல்னால இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தார். ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார்.